நம்பிக்கை அண்ணன் செந்தமரன் சீமான் முழுவதும் நாளைய நம் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக வலிமைமிக்க ஒரு வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் உயிர் தங்கைகளே, தம்பிகளே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரின மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். கருத்துக்களை தெரிவித்த எல்லோருடைய செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டேன். எல்லார் கூற்றிலும் இருந்த ஆதங்கம், அந்த வலி, குறிப்பாக தங்கை காளியம்மா அவர்கள் சொன்னது, 13 ஆண்டுகளான உழைப்பு, அதில் 5 ஆண்டுகள் மக்களுக்காக களத்தில் நின்றோம், 16 தேர்தல் களத்திற்கு வந்தோம், 8 ஆண்டுகள் ஒரு கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் 9 பேர், ஒன்றிய செயலாளர் 100 பேர், அப்படி பிரிந்து இந்த கட்சி என்றால் கட்டமைப்பு எப்படி செய்வது என்று தெரிந்திருக்கும். நான் உட்பட பல கட்சிகளில் அரசியல் கோட்பாடுகளில் ஆர்வம் ஒன்று இணைந்திருந்தேனே ஒழிய போய் இந்த மாதிரி களப்பணி எல்லாம் நம்ம செய்ததில்லை. நாம் கோட்பாடு கொள்கைகளில் அபிமானிகளாக இருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் இது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வளர்கிற, தானே பனை மரத்துக்கு எவரும் தண்ணி ஊற்றுவதும் இல்லை, உரம் போடுவதும் இல்லை. அப்படி தானா வளர்ந்த பனங்காடு தான் நாம் தமிழர் கட்சி. யாரும் எதுவும் ஒண்ணும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ஒரு இதுல சொல்றதா அது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தாலும். ஆனாலும் ஒரு திமிர் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாமல இவ்வளவு அடிச்சு ஏறி நின்றுருக்கோம் அப்படின்னா அதுவும் ஒரு பெருமைதான். 75 ஆண்டுங்கிறான், 65 ஆண்டுங்கிறான். அரட்டவசர் பசங்களை பார்த்து பாயந்து ஓடுறான். நம்ம என்ன செய்யறது தெரியல. நமக்கு தொகுதிக்கு 50 கோடி முதலீடு செஞ்சவன் என் தங்கச்சி காளியம்மா. இந்த சில இருக்கிற வேட்பாளர்கள் என் தம்பியெல்லாம் அழைச்சு சொல்லுவாங்க, வாக்கு எண்ணும் போது அந்த வேட்பாளர் எங்களையே முறைச்சு பாக்குறாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டா ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு தங்கச்சிக்கிட்டே, ஏமா 100 கோடிம்மா, அதை சொல்லால என் தம்பி படத்துல 1 கோடி நீ பார்த்த அது மாதிரி ஆகும். 100 கோடி செலவு பண்ணேன், நீ 1 பைசா செலவு பண்ணாம என்னை தோக்கடிச்சுட்டு போயிட்டீங்க. என்னமோ நாம செலவு பண்ண சொன்ன மாதிரி. நான் என்ன சொன்னீங்க சொல்ல வேண்டியதானப்பா, அந்த 1 கோடியில வட்டி காசை எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா? நம்முடைய கட்சியின் பொருளாளர் ஐயா அவர்கள், மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, எதிரிகளின் பலம் பலவீனம் நமக்கு தெரியும். அவனுக்கு ஒண்ணுதான், பணம், ஊடக வலிமை. 90 விழுக்காடு ஊடகம், மீடியாங்கிற அந்த பவர் ஊடகம் அவன்கிட்ட இருக்கு. அப்புறம் பணம் இருக்கிறதுனால வாடகைக்கு நிறைய வாய்களை வாங்கி விட்டுருக்கான். இப்ப நீங்க கடையை வாடகை கொடுங்க, வீடை வாடகை கொடுங்க, நிலத்தை ஒத்தி கொடுங்க, வாயை வாடகைக்கு விடுறவங்க இப்ப நிறைய பேர் உருவாக்கிங்க. வாய் அண்ணைய வாய் நல்லா பேசும்னே, நீங்க மாசம் 2 லட்சம் கொடுக்குறீங்களானே, 5 லட்சம் கொடுக்குறீங்களானே, தினக்கூலி பர் டே 2000 அது வேணா வாங்கிக்கிறேன்னு, இப்படி வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு என்ன பேசினாலும் முட்டு கொடுப்பான். இது நமக்கு இல்ல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான் பாருங்க. இதை ஏன் பேசியிருப்பாருன்னு நீங்க நினைங்க. ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு கோட்பாட்டை ஏற்று அந்த கட்சியில் இயங்கி கொண்டிருக்கும் போது அது என்ன தவறு செய்தாலும் அதை சகித்து கொண்டு அந்த கட்சியை அப்படியே பின்தொடர்வதுதான் தேசப்பற்று என்றால்
அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்டாங்கிறான். இது யாரு சொல்றான்னு நினைக்கிறீங்க? மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். அவன் காலத்திலே அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னா நாம எம்மாத்திரம் ஒண்ணும் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் காலத்துல மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது. அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கான் ஓட்டுக்கு காசு கொடுக்க. நம்ம தாத்தா வர்றாரு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிங்கிற அன்னைக்கே. இதென்ன இந்த திராவிட திலகங்களினுடைய பிதாமகன் நம்முடைய மதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுப்பானேன், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவானேன், அவர் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானேன். இது பேசிருக்க. அப்படி நீங்க வேணா தட்டி பாருங்க, இப்படியே பேசிருக்க. அப்படி அவருக்கு தெரியாது பாவம். நம்ம பேரை வச்சு இவ்வளவு பேரு கேவலப்பட்டவன் வருவேன் பழத்தான். தமிழர்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பு. அவ்வளவு காலம் போராடிய பெருமகன் ஆட்சியை கைப்பற்றி 1.5 ஆண்டுல இறந்து போயிட்டார். ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு இந்த அயோக்கிய பயலுக்கு ஆண்ட காலம் மாதிரிலாம் அவர் ஆண்டு இருந்தா உண்மையிலே நாடு மாறி இருந்திருக்கும். சரி, அவர் தான் இறந்து போனாரு. இன்னொருத்தர் இருந்தா நெடுஞ்செழியன் நம்ம ஐயா, அவர்கிட்ட போயிருந்தா நாடு உருப்பட்டு இருக்கும். இந்த நெடுஞ்செழியன் போகாம ஒரு கொடுஞ்செழியன் போய் நாடு நாசமா. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தான், ஊழல் லஞ்சம் இல்லாம வாழ்ந்தான், நல்ல படிச்சவன். இவ்வளவுலாம் கொடுமை இருந்திருக்காது. இன்னைக்கு பேசுற ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஐயா கேட்கிறாரு, மற்ற மாநிலத்தில் ஒப்பிடும் போது நம்ம மாநிலம் நல்லா இருக்கு. எதுல? கள்ளச்சாராயத்து சாவுல நம்ம மாநிலம் நல்ல முதலிடத்துல இருக்கு. குடிச்சு சத்து தாலி எடுத்ததுல 2 லட்சம் விதவைகள். அம்மா கனிமொழி சொல்லி 10 வருஷம் ஆகுது. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க ஆட்சியில செத்தது அதிகம். இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதுல முதலிடத்துல இருக்கு. எல்லா கல்வியில மாநிலம் எந்த இடத்துல இருக்கு? அருகில் இருக்கிற கேரளா, அது முதலிடத்துல இருந்துச்சு ரொம்ப நாள். அப்ப அதையும் தள்ளிட்டு மிக பின்தங்கி இருந்த மாநிலங்கள்லாம் வட இந்தியால முன்னாடி போயிட்டு இருக்கான். மற்ற மாநிலத்தை நீ ஒப்பிடுற, அந்த மாநிலத்துல ஆத்து மணல் அள்ள முடியாது, மலையை மணலாக நொறுக்க முடியாது. அங்க போய் பார், கேரளாவில் ஆற்று மணல் அள்ள முடியாது, ஆந்திராவில் அள்ள முடியாது, கர்நாடகாவில் அள்ள முடியாது. அங்கெல்லாம் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி மணல் கிடைக்கும் என்று விற்கப்படுகிறது என்றால் நீ அவனை ஒப்பிடுற? விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவிற்கு, கேரளாவில் மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கமே அங்குதான். ஆனால் கற்கள் போவது என்னுடைய கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து 1 கிலோ 80 லட்சம் டன் அவன் அறிவிச்சது. ஆனால் எத்தனை லட்சம் டன் வெட்டிட்டு போயிருப்பான்னு நீ கற்பனை பண்ணிக்க. இன்று வரை போகுது என்னுடைய மலை, என் தாயின் அறுத்து கூறுபடப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கோம். கேளு, மற்ற மாநிலங்களோட நாங்க வளர்றோம். எதுல? மண்ணள்ளி வித்ததுல, மணலள்ளி வித்ததுல, மலையை குடைஞ்சு வித்ததுல, சாராங்காய்ச்சி வித்ததுல நாங்க தான் முதல்ல. கேடுகட்ட கூட்டம். ஒண்ணுதான், நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. உன்னை நீ உணர்ந்துக்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போறவர்கள் தான். அந்த பாட்டு வருது, அதை கவனிச்சுக்க. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தர் சொல்றாரு, உன்னையும் என்னையும் பார்த்துதான். இந்த யானை இருக்குல்ல, யானை தன்னுடைய வலிமை தெரியாது. ஒவ்வொரு வருவோரை எல்லாம் முட்டிக்கால் போட்டு முதுகுல சுமக்கும்டா. எப்படி? முட்டிக்கால் போட்டு முதுகுல சுமக்கும்டா. முட்டிக்கால் போட்டு ஏறி உட்கார்ந்து எவனே தெரியாது, தூக்கிட்டு தெரியும். எதுக்கு? அந்த கடைசியா இறங்கிட்டு ஒரு 4 நாள் கொடுப்பான், 8 நாள் கொடுப்பான், ஒரு முடி தேங்காய் கொடுப்பான். அதுக்கு தன்னுடைய வலிமை தெரியாது, தான் யார் என்று அறியாது. போவோன் வருவனை எல்லாம் முதுகில் சுமக்கும் யானை போல தமிழ் பேரின மக்கள் தங்களுடைய வலிமை தெரியாமல் வந்தவன் போனவிடத்தெல்லாம் அதிகார நாற்காலியை கொடுத்து விட்டு அடிமையாக நிற்கிறார்கள். சொல்லி எவ்வளவு நாள் இருக்குங்கிற. ஆனா ஒருத்தரும் படிச்சதாவும் தெரியல, அதை கேட்டு நடந்தாவும் தெரியல, திருந்தனதாவும் தெரியல. தாய்மொழி சிதைந்து அழிவதை பார்த்து கோபப்படாது வருத்தப்படாத ஒரு இனம் இருக்குமானால்
அது உலகத்திலே தமிழினம் தான். இந்த கேவலத்தை எங்க போய் சொல்லுவேன்? ஒரு பண்பாட்டு படையெடுப்பு கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தம்பி கண்ணிலோங்கவ காவல்துறை கூப்பிட்டு நீங்க தொடர் குற்றத்தில் ஈடுபடுறீங்கன்னு கூப்பிடுது. தொடர் குற்றம் என்ன தெரியுமா அவன் செஞ்சது? தொடர்ச்சியா மக்களுக்காக நம்ம கட்சி போராடுறது. இப்ப நம்ம மலைச்சாமி ஐயாவை மீனவரை சுட்டு கொண்டுட்டான் சிங்களன். உடல் வந்துருச்சு. இந்த உடல் வரல, 2 பேர் உடல் என்னாச்சுன்னு தெரியல. உடனடியா என்ன நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு போராடாம 1 வாரம் கழிச்சு போராடுவீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? உடனடியா போராடுறான். களத்துல போய் மக்கள் திரளும் போது ஏன் எங்கிட்ட அனுமதி வாங்கல? நீ அனுமதி இல்லாம எதுக்கு போராடுறான்னு காவல்துறை கேள்வி. அனுமதி கேட்டா எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்ப? இது தொடர் குற்றம். இது பெருங்குற்றம். என்னன்னா, வட இந்தியக்காரர்கள் இந்திக்காரர்கள் வருபவர்களை நீங்கள் வடக்கன் என்று சொல்கிறீர்கள். இழிவாக சொல். வடக்கிருந்து வரவன வடக்கன் தான் சொல்லணும். அப்ப இதெல்லாம் ஒரு குற்றம், சமூக குற்றம். எங்களை அவன் போனா சவுத் இந்தியன் தான் சொல்றான், தென்னிந்தியன் தான் சொல்றான், தென்னாட்டான் தான் சொல்றான். அது மாதிரி நாங்க வடநாட்டான் வடக்கன்னு சொல்றோம். இதெல்லாமா அங்க ஒரு குற்றம், கொடுமை. இங்க ஒண்ணு என்னுடைய தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி கூட்டு வேணும். நான் அண்ணன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சாப்பாட்டுலதான் எங்கள கூட்டு பொரியல். சண்டை நாங்க தனிச்சு தான் போடுவோம். வெற்றியா தோல்வியா அது எங்களுக்கானது. அது சரி வராது. அது நம்ம கொள்கையில நம்ம நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறோம். 117 பெண்களுக்கு சீட்டு, 117 ஆண்களுக்கு இடம்னா அப்படி எனக்கு என்ன நினைக்கிறோம்? இந்த தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த தொகுதி தங்கச்சி காளியம்மாவுக்கு நின்னா வெற்றிக்கு வாய்ப்புனா அங்க நிறுத்தணும். இங்க ஐயா பாரதி செல்வானுக்கு வாய்ப்புனா அங்க, இது என் தம்பி திருமுருகனுக்கு சரியா இருக்குன்னு அங்க நிறுத்துறோம். கூட்டணி வச்சு அதெல்லாம் நிறுத்த முடியாது. பாத்தியில்ல, எங்க அண்ணன் திருமாவளவன் பட்டவாட ஒரு பொது தொகுதி வாங்க இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஆனா வட மாவட்டத்தில் அதிக வாக்கை வாங்கி திமுக வென்று இன்னைக்கு பதவியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். கட்சியை கலைச்சு விட்டு வேற வேலைக்கு போனாலும் போவனே ஒழிய உங்களை அடமான வைப்பேன்னு மட்டும் நீ என்னைக்கு நினைக்காது. பேசுவான் பேசுவான் பேசுவான். 150 லட்சம்லாம் கிடையாது, கோடி தான். கோடிலாம் 100, 200, thousands. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா 10,000 கூட போவாங்க. எது பட்டாசாங்க 10,000 வாழா அதுவா அவரு? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கூட தான் கட்சி அலுவலகம் இல்ல, நம்ம கூட தான் எங்கள் தேசம்னு ஒரு வலையொலி தொலைக்காட்சி தொடங்க காசு இல்ல, நம்ம கூட தான் ஆசை நிறைய இருக்கு, கனவு இருக்கு, இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு. வழி இல்ல, போராடணும், ஒரு வழி இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல, சமரசம் என்று செய்து தற்காலிக வெற்றியை நம்ம தொட்டுட்டோம்னா நீ எழுதி வச்சுக்க, இன்னும் ஒரு தலைமுறையில் ஒருவன் கட்சி ஆரம்பிச்சு தனித்து நின்று போராடி இந்த தமிழ் தேசிய அரசியலை வெல்லலாம் என்ற நம்பிக்கை யாருக்கும் வராது. ஏன்னா தோற்றுவான். எனக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பேசிய முன்னோர்கள் தோற்று போயிட்டார். நம்மளை விட வசதியானவர் சீபாதித்தன் கல்வியாளர், நம்மளை விட மாப்போசி, நம்மை விட ஐயா சம்பத் அவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்களாக வந்தார்கள், தோற்று போனார்கள். தமிழ் தேசம் என்ற கட்சி ஆரம்பிச்சாரு ஐயா சம்பத் அவர்கள், போய் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு விட்டார். நம்மளுடைய நிறுவனர் ஐயா சீபாதித்தனார் திமுக போய் சேர்ந்துட்டார். அந்த தவறை எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள், அண்ணா கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் செய்யலாம், பிரபாகரன் பிள்ளைகள் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் முடிவெடுக்கிறேன் இந்த தொகுதி என் தங்கச்சி காளியம்மாளுக்கு, நான் முடிவெடுக்கிற இந்த தொகுதி என் மகள் தேன்மொழிக்கு, முடிவெடுக்கிறேன் இந்த தொகுதி எங்க ஐயா கிருஷ்ணகுமாருக்கு, இந்த தொகுதி இவருக்குன்னு முடிவெடுக்கிறோம். இந்த தொகுதியில என் தம்பி காசிராமன் போட்டியிடுறான்னு நான் உட்கார வச்சு தங்கச்சி என்னன்னா கட்சிக்கு எவ்வளவு ஃபண்டு கொடுப்பேன், தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன், அந்த நேர்காணல்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஒரு இதுதான், இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் வெல்ல முடியும், ஒரு கணிப்பு தான். இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாளை மறுநாள். எப்போது எழுச்சி வரும் என்றால் மக்களிடத்துல தேர்தல் நேரங்களில் தான் தன்னெழுச்சி வரும். இப்ப நம்ம பேசுறவங்கள சாதாரண நேரத்துல
கேட்க 2000 பேர் கூடுனால் தேர்தல் நேரத்துல 5000 பேர் கூடுவான். ஏன்னா அப்பதான் திருவிழா காலம் போல அவனுக்கு ஒரு கவனம் இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுறது, எவன் தான் நல்லா இருக்கும்னு ஒரு கவனிப்பு இருக்கும். அந்த நேரம் எல்லா ஊடகங்களும் தேர்தலை பற்றி, கட்சிகளின் அரசியலை பற்றி, கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசும். அப்ப அந்த நேரம் ஒரு எழுச்சி வரும். இப்ப நீங்க சொல்றது என்ன, இவ்வளவு தூரம் நம்ம போனது பெரியது. நமக்கு என்ன இருந்தது, நம்மளை பற்றி நாம் தான் பேசுகிறோம், நாமும் பேசுவதில்லை. இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி அது வெல்லுது வீழுது. சரிவாதி பெண்களுக்கு அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி என்று யார் பேசி பாராட்டினார்? தமிழக அரசியல் தளத்திலே ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையருக்கு இங்க அரசியல் சாசனம் தந்ததுதான் 42 தொகுதி தேவேந்திரருக்கும் பறையருக்கும். அரசியல் கட்சியில் தந்தது எத்தனை தொகுதி ஒருத்தன் சொல்லு பார்ப்போம். 16ல 22 தொகுதி கொடுத்தோம், 21ல 16 தொகுதி கொடுத்தோம். இங்கே நம்ம ஆதி குடிகள், தமிழ் பேரினத்தின் தொன்மக்குடிகள், குயவர், குறவர், வண்ணார், முடிதிருத்திர நாவிதர், தச்சர், இந்த மாதிரி நெசவர், இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம இனம் சார்ந்த இதுகளுக்கு யாருக்காவது சீட்டு இருக்கா பாரு சொல்லு. துணி வெளுக்கிற சலவை தொழில செய்யற வண்ணார்களுக்கு இருக்கா? ஒரு எம்எல்ஏ பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? ஆனால் இவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிக்க இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. யார் பேசணும்? பேச மாட்டான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று கட்சி வச்சிருக்கிற கட்சி கூட தம்பி இந்த முயற்சியை செய்யறான், வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டான். ஏனென்றால் இவர்களுக்கு சீமான் ஆபத்து, நாம் தமிழர் கட்சி ஐயோ ஆபத்து தான். யாருக்கு ஆபத்து இல்லைன்னு நான் சொல்லலையே, ஆபத்து தான். யாருக்கு? அயோக்கியனுக்கு, திருடனுக்கு, ஊழல் லஞ்சம் வாங்கி ஊறி திளைத்தவனுக்கு, என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொளுத்தவனுக்கு, நாங்கள் செத்து விழுகும் போது இங்கே மயிலாட நடத்தி வேடிக்கை பார்த்தவனுக்கு, மீனவ சொந்தங்கள் செத்து விழுகும் போது இன்னும் கடிதம் எழுதி கொண்டிருப்பவர்கள். நீ போஸ்ட் மாஸ்டர் முதலமைச்சர் ஆக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிரும்னா, இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, கூப்பிட்டு தினம் பேசுறேன்றாங்க, கூடி கொஞ்சிறேன்றாங்க. அப்போலாம் பேசாம கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இனிமே நான் அப்படித்தான் செய்யலாம் இருக்கேன். ஐயா பாரதி செல்வன் பேசுவோம், ஒரு கடிதத்தை போட்டுருவோம். ஐயா அவர்களே எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? கடிதம் வந்து சேர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும், வேற பிரச்சனை வந்துடும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை தேவைப்படுது, அதை நல்லா கவனிச்சுக்கணும். 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம்ங்கிறது அது தலைவர் கோட்பாடு, அது இராணுவ அரசியல், நம்ம மக்கள் அரசியல். ஒவ்வொருத்தனும் நமக்கு வலிமை. இப்ப இந்த கை இருக்கு, இந்த கை இப்படி தாக்கினேன், இப்படி தாக்கினேன், இப்படி தாக்கினேன், இப்படி விரிச்சு வச்சு தாக்கினேன். இந்த விரல் இப்படி போய் குத்தினால் விரலுக்கு சேதம் உண்டு. ஆனால் இந்த கையை இதுக்குள் மடக்கி இப்ப அடிச்சன்னு வச்சுக்கிறங்க, எங்க போய் எப்படி விழுவான்னு தெரியாது. அப்ப இந்த ஒற்றுமை, இந்த வலிமை அது நமக்கு அவசியப்படுது. நீ உறுதியாக உயர்த்தி பிடிக்கிற கையில் தான் உன் உரிமை இருக்கு, உன் இனத்தின் விடுதலை இருக்குங்கிறத கவனிச்சுக்கணும். இந்த கை எப்படி சீமா வரும்போது கட்சிக்காரன் உயர்த்தணும், உறுதியாக வெல்வோம், புரட்சி வணக்கம், அதுக்கு குறியீடு தான் அந்த கை உயர்த்துறது. சும்மா ஏதோ எல்லாரும் சொல்றான்னு கை இருக்குன்னு தூக்கி காட்டல, அதுல அர்த்தம் இருக்கு. கொடினா அர்த்தம் இருக்கு. இந்த கொடி எதுக்கு சிவப்பா இருக்கு? என் இனத்தின் விடுதலைக்கு நான் ரத்தம் சிந்தி போராடினேன், உலகிற்கு உணர்த்த ரத்தம் சிவப்பு. கருப்பு வட்டம் எதற்கு? தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறித்து, உணர்வை பறித்து, அடிமைப்படுத்தி இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இருளை கிணித்து விடுதலைக்காக இளங்கால கதிரொளியாய் எழு தமிழா எழு என்பதை குறிப்பதற்கு இளங்காலை கதிரொளியாய் மஞ்சள் கோடுகள். அப்ப வெறி கொண்ட புலியாய் நீ விடுதலை புலி என்பதற்காக பாய்ச்சலில் இருக்கிற புலியை
அதுல அந்த கோடு 26 கோடு 27 கோடு இருக்குது. 26 கோடு தலைவர் பிறந்த நாளை குறிக்குது, 27 கோடு நம்முடைய இன விடுதலைக்கு உயிர் இந்த மாவீரர்களை குறிக்குது. நாம் ஈகத்தில் தியாகத்தில் நம்மளை மிஞ்சிய இனம் கிடையாது. மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தவர்கள் ஏராளம், இனம் செத்து விடக்கூடாது என்று செத்தவர்கள் ஏராளம். ஆனால் கொடுமை, மொழியும் செத்தது, இனமும் செத்தது, ஒரு பயனும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என் உடன் பிறந்தவர்களே, உங்களுக்குள் பொறாமையும் போட்டியும் தேவை. பொறாமை எப்படிப்பட்ட பொறாமை? அந்த தொகுதியில் அந்த பைய 234 வாக்ககத்துல 200 போட்டானே, எப்படியாவது அவனை மிஞ்சி போட்டு அண்ணன் எடுத்துக்கொண்டு காட்டிடணும். அப்ப என்ன பண்ணும்? போட்டி தேவைப்படுது. அங்க 10 கொடி ஏத்திட்டானா அந்த ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய தலைவர், நாம 15 ஏத்தணும். அவன் 2 உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்திட்டான், நம்ம 4 நடத்தணும். இந்த போட்டியும் இந்த பொறாமையும் தான் ஆரோக்கியமானது. அவன் 10 பேரை சேர்த்துட்டானா, அந்த 10 பேரையும் எப்படியாவது வெளியேற்றணுமே. அவனை எப்படியாவது வெளியே, அவன்லாம் ஒரு ஆள், நீ அவன் கூப்பிட்டான் போய் கட்சியில சேர்ற, நீ வாப்பா உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன்னு. கட்சியிலிருந்து வெளியில போனவங்களும் நம்ம என்ன வேணும்னா வெளியேற்றணும், எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறோம். கட்சியிலிருந்து கட்சிக்கு வேலை செஞ்சா கட்சியில இருக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, வெளியில போன கட்சிகள் எவ்வளவு வேகமா வளர்ந்து ஆட்சியை பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க எப்படி வருதுன்ட்டு. தம்பி, மனித உருவத்தில் இருக்க ஒரு காட்டானாலேயே இது கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியல. நீங்க நினைக்கிறீங்க நீங்க இது சாதாரண வேலை இல்லை தம்பி. தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம், அதுவும் தமிழினத்திற்கு தலைவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நீ சாதி தலைவன், மத தலைவன், இந்திய தலைவன், இந்து தலைவன், அந்த தலைவன், அந்த தலைவனா வந்துடலாம். ஆனால் மொழி, இனம், கொள்கை, கோட்பாடு பேசி தமிழினத்திற்கு இருக்கிறது ரொம்ப கடினம். ஏனென்றால் இங்கு தமிழர்கள் இல்லை. என் வீட்டு கிளியே என்னால தமிழ் பேச வைக்க முடிஞ்சிருச்சு. அறிவுன்னு ஒருத்தன், அவன் ஆப்பிரிக்கா காடுகள்ல இருந்தவன். என் தம்பி வெற்றி துரைச்சாமி கொடுத்துட்டு போனான் அவங்க அன்னைக்கு பரிசா. அவன் இல்ல, என் தம்பி இல்ல, இந்த கிளி இருக்கு. பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் இருக்கு. அது போயிட்டு, அப்பா போயிட்டு வர்றையா, அறிவு அப்பா போயிட்டு வர்றையா, அதுக்கு ஒரு சவுண்டு, ஒரு ஒளி எழுப்பான், போயிட்டு வா போயிட்டு வாங்க. நான் கீழே போனவனே ஆரம்பிப்பான், அறிவு அப்பா போயிட்டு வர்றையா, போயிட்டு வர்றையா, ஐயா 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 நக்கல் பேசுவான். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, தம்பி மாவீரா பேசிட்டு வந்து பாரு எப்படி பேசுறான்னு பாரு. கிளி, ஆப்பிரிக்க கிளி பேசியது தமிழ், அன்னை தமிழ் மக்கள் இங்கிலீஷ் பேசிட்டு அலைஞ்சு கிடக்கிறான். இவனை போய் என்ன பண்ண முடியும்? தமிழர்கள் இல்லை, இருக்கிறவன் சாதி தமிழன், மத தமிழன், பத்தாக்குறைக்கு திராவிட இந்திய அடிமை. அவனே பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாரதியாரா, பாரதிதாசனா, பாரதி ராசாவா, பாரதியாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆகி போய் கிடக்கிறார். இந்த காவலன் படத்துல சொல்ற மாதிரி அவனே தமிழன்னு சொன்ன ஓட்டு விழுமா, திராவிடன் சொன்ன ஓட்டு விழுமான்னு குழப்பத்திருக்கான். மாநாடு முருகனுக்கு நடத்துறது திராவிட மாடல் ஆட்சி. ஆனா அறிக்கை, முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ், தமிழ் மொழி நம் மொழி என்கிற பெருமை, நாம் தமிழினம் என்கிற பெருமை இருக்க வேண்டும். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது யாரு? தீபம் விளக்கெண்ணெய், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். மாநாடு என்ன? சாப்பிட்டு 50,000 பேர் சாப்பிட்டார்கள். வெது வெதுன்று சூடா இட்லி பரிமாறப்பட்டது, ஆப்பம் பரிமாறப்பட்டது, அந்த சட்டினி, இந்த குருமா, இது சாப்பிடப்பட்டது. அப்புறம் வந்த ஒரு 2 லட்சம் பேருக்கு அந்த பஞ்சாமிர்தம் கொடுக்கப்பட்டது. இதுதான்டா முருகன் திருவிழா. இதுதான். ஏன் இவங்க 2 பேரும் போல? அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன், போகணும். எங்க அருணகிரினார் எங்க பாட்டை எழுதின திருப்புகளை பாடணும், எழுதி வைக்காம பாடணும். பக்தி திருமுத்து திருநகை அதை பாடணும். பாடணும்னா என்ன, சும்மா ஏதோ. அதனால ஒன்று தெரிகிறது, தங்கை சொல்லும் போது திருவிடைமருதூர்ல அங்க ஆள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நீங்க தம்பிமார்கள் நீங்க என்ன பண்ணணும்? எந்த இடத்தில் ஆள் இல்லை அது பட்டியல் இருக்கு.
அப்ப அங்க வேலை செய்ய இல்லையா, இங்க இருக்கா, நீ இங்க போய் உந்தூர்லி அல்லது மிதுவண்டி ஈரூர்லி அல்லது அந்த ஏதாவது ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு சுவரொட்டி, ஒரு நாள் சுவரொட்டி நம்முடைய தத்துவங்கள். நீங்க இன்னும் சுவர்ல வந்து சீமான், அப்புறம் இந்த படங்கள், அது வல்ல கொள்கை கோட்பாடு, அது எல்லா பேரும் சுவத்துல எழுதுவான். நீ தத்துவத்தை எழுதணும். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். அங்க பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் தமிழ்குடி, நாம் தமிழர் எழுதணும். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதுவே நாம் தமிழர் கனவு. அங்க போடணும். நஞ்சில்லா உணவு, அதுவே நாம் தமிழர் கனவு. நம்மாழ்வார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அப்பா, அவரின் கனவை நிறைவேற்ற துடிக்கும் பிள்ளைகள் அழைக்கிறோம். உறவாக, உணர்வாக இணைய நாம் தமிழர். இப்படி போஸ்ட் ஒட்டணும். நீ ஒரு தடவை ஒண்ணு செய். தஞ்சை சோழ மண்டலம் ஒரு 10 தொகுதியில உறுப்பினர் சேர்க்கை முகாம், அண்ணன் நீங்க வந்து தொடங்கி வைங்கன்னு. ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து நான் தொடங்கி வைக்கிறேன். நீ வந்து ஒண்ணு போட்டு உட்கார்ந்துட கூடாது. ஒரே நேரத்துல 10. எப்ப நீ வெற்றி அடைவாய்? இந்த இடத்துல எவ்வளவு ஆண்கள் இருக்கீங்களோ அதுக்கு இணையா இந்த பக்கத்துல அவ்வளவு பெண்கள் உட்காரும் போது நீ வென்றுவ. நீ ஏன் வெல்றதில்ல? இவங்க எல்லாம் அவங்களா வந்தது. நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, கூட்டி வர்றது இல்ல. நான் முன்மாதிரியா இருக்கணும்ட்டு என் மனைவியை அழைச்சிட்டு வந்தேன். குடும்ப அரசியல், கயல்வெளியை பொதுச் செயலாளராக ஆக்க போகிறார். அது என்ன, ஐயோ நான் வரலப்பா உங்க கட்சிக்கு, நான் வீட்டுல இருக்கிறேன். ஏண்டா எல்லாரும் அவரவர் குடும்பத்தில் இருக்கிற வாடகைக்கடா பெண்களை பிடிச்சிட்டு வர முடியும்? நம்ம வீட்டு பெண்கள் வந்து பங்கேற்காதான்டா. நீ 2 கூட்டத்துக்கு வந்து இவ்வளவு கத்துறாங்க, இவ்வளவு செய்தி இருக்கா, ஏங்க நீ கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுற, மகராசனா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வீட்டுல விட்டு வந்துடுறது. அப்புறம் எப்படி பெண்கள் வருவாங்க? பெண்கள் வாக்கு எப்படி நீ பெற முடியும்? அந்த இடத்துல போய் சூரட்டி ஓட்டு, திருவிடை மருதூர்ல ஓட்டு, பழகினமா இருக்க இடத்துல ஓட்டு, திருப்பி உடுக்குமை சேர்க்கை முகாம் போடு, சேர்ந்த உறுப்பினருக்கு உடனே அட்டையை பிடிச்சு போடு, அட்டையை கொடுத்துரு. ஏன் கேளு, அந்த படிக்கிற பிள்ளையா இருந்தா வீட்டுக்கு போய் அப்புறம் அலைபேசி வாங்கி நீ பேசினீங்கன்னா அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாரு, அது ஒரு கட்சியில் இருப்பாங்க, இவங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதை விட்டு ஏன் நாம் தமிழர் கட்சியில சேராயின்னு திட்டுவாங்க. இதுக்கு பிள்ளைய பயப்படும். நீ அங்கேயே அடிச்சு கொடுத்துரு, பத்திரமா வச்சுக்கிறோம். அது களப்பணிக்க வரலையா விட்டு, ஆனால் உன்னுடைய மதிப்புமிக்க வாக்காளராக மாறிடும். அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு விட்டுரு. நீ என்ன பண்றது? திருப்பி பேசுறது இல்ல. உனக்கு தெரியுமா, தருமபுரியில ஒரு ஊர்ல நான் அண்ணன் பேசும்போது, உன்னால நம்ப முடியுதா பாரு, 850 பேர் கட்சியில சேர நாங்க கொடுத்தோம் ஒவ்வொரு கூட்டத்திலே. இப்ப நீங்க அதை விட்டுட்டீங்க. கட்சியில் இணைய விரும்புவோர் அப்படின்னா அதுல ஒரு சின்ன இது அடிச்சு அதுல தொடர்பு என்ன பெயர் முகவரி வாங்கி அப்படி அனுப்பணும். அவங்க கொடுத்துட்டு அந்த கூடை ஏந்திட்டு பின்னாடி 2 பேர் போகணும். அவ போட்டுருவாங்க பதிவு பண்ணி. அதை வாங்கி ஒரு பேனா அல்லது ஒரு தாளோட கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வந்துடும், பேனா எவ்வளவு வந்துடும், அப்படி எழுதி அதுல போட்டுருவாங்க. அப்படி கொண்டு வந்து 850 பேர் சேர்ந்திருந்தான் ஒரே ஒரு கூட்டத்துல. இது வரைக்கும் அண்ணன் பேசின இடத்துல 250 பேர், 300 பேர், 400 பேர் அப்படி சேர்ந்திருக்கான். புதுக்கோட்டையில ஒரு தடவை 200 பேர், 250 பேர் சேர்ந்தான். கோவையில இந்த சட்டமன்ற அந்த வளாகத்துக்குள்ள, அதாவது இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ கட்சி ஆரம்பிச்சு 200 பேர் வழக்கறிஞர்கள் மட்டும் சேர்ந்தாங்க. எங்க விரட்டிட்டான். அந்த 800 பேரை அழைச்சு பேசி அவங்களுக்கு உறுப்பினராக சேர்க்கறது இல்ல. அந்த நேரம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிடணும். 800 பேர் சேர்ந்திருக்கானே, அவ்வளவுதான். 850 பேர் சேர்ந்திருக்கான். இதுல என்னன்னு கேளு, அதுல எல்லாம் கொடுத்துட்டு திருப்புக, சில இதுல நான் பையன் பாப்பேன், கொடுப்பா என்னப்பா எத்தனை பேர்ப்பான்னு, அதுல திருப்புக அப்படின்னு இருக்கும், குறிப்பு. இதே மாதிரி தனிச்சு இரு, எவனோடும் சேர்ந்துராத அப்படின்னு 200 பேர் சேர்ந்திருந்தாங்கன்னா 150 பேர் எழுதி கொடுத்துருப்பான். அப்ப என்ன தெரியுது, சேர்ந்தா அங்கிருந்து செருப்பால் அடிச்சு நம்ம செருப்பு கழட்டி வீசுவான். அவன் மனநிலை அதுதான். நம்மளோட வர்றவன் நமக்கு வாக்கு செலுத்துறேன் வந்து நம்மளை நேசித்து செலுத்துறானோ இல்லையோ, நம்ம கொள்கை பிடித்து செலுத்துறானோ இல்லையோ, ஆனா இந்த கர்மங்கள் இதுவரை இருந்த இந்த அரசியல் கட்சிகள் இந்த கர்மங்கள் பிடிக்காம போடுறான். அதுல சரிபாதி வாக்கு இருக்கு. இப்ப 35-36 லட்சம்னா குறைஞ்சது 15 லட்சம் பேர் இந்த 2 சனியனையும் ஒழிக்கணும் தான். இங்க எப்படி இருக்கு, பேய் சரியில்லை, விவாகரத்து, பிசாசு திருமணம், ஒரு 2 வருஷம் குடும்பம் எடுத்தது, 5 வருஷம் பிசாசு சரியில்லை, பேய மறுபடி
இதான் இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம், இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவளை டைவர்ஸ், இதேதான் ஓடுது. இந்த நிலையில் நாம் மாற்றத்தை தொட வேண்டும் என்றால், என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, நம்முடைய வலிமை என்பது விடாத போராட்டம் தான். சிற்றெரும்பு போல எறும்பு ஊற ஊற அம்மியும் தேயுங்கிறான். அலை கடல் கரும்பாறை கரைப்பது வலிமையால் இல்ல, விடாமுயற்சியால். பலமுறை என்ன சொல்லிட்டேன், விடாத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அதுதான். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க என் தம்பி காசிராமனை பேசணும், எனக்கு பேச வராதுன்னே அச்சமா இருக்குன்றான். இப்ப இங்க பேசின எல்லாரும் பிறவியிலேயே இப்படி மேடையில் ஏறி பேசிட்டு பிறக்கும் போதே மைக்க பிடிச்சுக்கிட்டு பேரன்புண்ட பெரியவர்களை தாய்மார்களை அப்படி யாரும் பேசல. பேசி பேசி திறமம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசிதான். அது மாதிரி என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப திரும்ப திரும்ப செய்யணும். ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிறவங்க எளிதா அண்ணன் சொல்றேன், ஒரு வேலை நீங்க எங்க வாக்கு செலுத்துனீங்க, அந்த வாக்ககத்தில் 10 பேர் உங்களுக்கு இருக்கணும். அது கிளை, அவ்வளவுதான். உங்க கட்சிக்கு நீங்க செய்ய வேண்டிய பணி முடிஞ்சிருச்சு. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, அந்த தாய் கிராமத்தில் உங்களுக்கு எத்தனை வாக்ககம் இருக்கு? 20 பேரை சேர்த்துருங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கட்சி பணி. காலரை எடுத்து விட்டு மண்டல செயலாளர், மாவட்ட கேள்விகள், ஆனா எத்தனை எத்தனை வாக்கம், எத்தனை கிளைன்னு போட்டிருக்கீங்க? போட்டுட்டு பேசுங்கண்ணே. நான் 2 போட்டிருக்கேன், இந்த பாருங்கண்ணே, பாருங்கண்ணே, போட்டிருக்கேன் பாருங்கண்ணே. இப்ப யாரு மண்டலம்? ஒருத்தன் இன்னொருத்தனை கூட சேர்க்கலைன்னா எதுக்கு பொறுப்பு? எதுக்கு பொறுப்பு? அதனால இப்ப நம்ம பிரிக்கிறதுங்கிறது, அண்ணன் முதல்ல கட்சி தொடங்கின பிறகு 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிச்சேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் நிர்வாக வசதிக்குன்னு. அதான் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்சாங்க. இப்ப திமுகவும் அதை பின்பற்றுது. அப்ப நமக்கு முடியல. அப்ப இப்ப என்ன பண்றோம்? ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமா அறிவிச்சேன், அப்பவும் முடியல. அப்ப என்ன பண்றோம்? ஒரு தொகுதியை உடைக்கிறோம். இப்ப என் தம்பி திருமுருகன் என்ன சொன்னேன், 300 வாக்ககத்துக்கு மேல இருக்கு. அப்ப அவ்வளவு குறுகிய காலம் 10 மாதம் தான் இருக்குதுல, கொண்டு போறது கடினம். அப்ப என்ன பண்ணுவான்? 50 தொகுதி, ஒரு 50 வாக்ககம் ஒரு தொகுதி, 50 வாக்கு ஒரு 6 பிரிச்சுக்கிறோம். இது 300. சோழிங்கநல்லூர், அந்த மாதாவரம்லாம் 646, 630. எவ்வளவு வாக்காக இருக்கு பாருங்க. நம்ம நிர்வாக வசதிக்கு நம்ம பிரிச்சுக்கிறோம். 100 கிலோவை ஒரு ஆள் தூக்க போறியா? 5 கிலோவா பிரிச்சு ஆளு கொஞ்சமா கையில பிடிச்சிட்டு தோல்ல பிடிச்சிக்கிட்டு நல்ல வசதியா எளிய சுமையை தூக்கிட்டு போறோமா? இவ்வளவுதான். அவரவர் வாழ்விடத்தை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா மாத்திருங்க. இவ்வளவுதான் நீங்க கட்சிக்கு செய்ய வேண்டியது. நீங்க இங்க ஒரத்த நாட்டுல இருந்து பட்டுக்கோட்டை சரியில்லை, பட்டுக்கோட்டையில இருந்து பேராவூர்னில பிரச்சனை, அதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு தொகுதியில, இப்ப ஐயா கிருஷ்ணகுமார் பாபநாசத்துல போட்டிடுவாங்களா? பாபநாசம் ஐயாவுடைய தொகுதி. ஐயா இடத்துங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அருமையா வேலை செய்யறாங்கயா, களப்பணி இப்படி போயிட்டு இருக்கீங்க. இவர் கொஞ்சம் குறுக்கு சால் ஓட்டுறாருங்கயா, இவர் சொதப்புறாருங்க. ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிட வேண்டியதான். நான் காஞ்ச மட்டையோ பச்சை மட்டையோ ஒரு மட்டையோட இருக்கேன். இங்க வா, நீ என்ன உன் வேலை? என்ன வேலை? நம்ம கட்சியும் நான் வளர்க்கணும், புதுசு புதுசா தொடங்குற கட்சியும் நான் தான் வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு இங்கிருந்து கொஞ்சம் ஆளுகளை அனுப்பணும். அனுப்பி அங்க போய் சேர சொன்னாதான் சரியா வரும். தம்பி, யாரையும் சுய வெறுப்பு கிடையாது தம்பி. நான் சொன்னதுதான் தங்கச்சி காளியம்மா பதிவு பண்ணிச்சு. வேண்டியவன் வேண்டாதவங்க கிடையாது, வேலை செய்யறவன் வேலை செய்யாதவன் தான். திரும்ப திரும்ப அண்ணன் சொல்றேன், எனக்கு ரத்த உறவு என்பதே கிடையாது, லட்சிய உறவு மட்டும்தான். எனக்கு குடும்ப உறவு கிடையாது, கொள்கை உறவு மட்டும்தான். இங்க கூடியிருக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் தான். அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. கட்சி வேணும், லட்சியம் வேணும்னா உறுதியா நிற்பான். இந்த சுபாஷ் எல்லாம் இருக்கான், என் தம்பி இந்த இங்க இருக்கான் பாரு. அவன்லாம் ரெண்டு காணொலி போட்டான். அவனை பாராட்டாத ஆள் கிடையாது. தனித்த திறமை வெளிப்படுது, அவ்வளவுதானே. காளியம்மாவை உலகம் பூரா பாராட்டுறாங்க, சும்மா பாராட்டல, ஒரு தனித்த ஆற்றல் இருக்கு, வெளிப்படுது. தன் இனத்திற்கான அரசியலை எடுத்து வைக்கிற திறன், அதை வளர்த்துக்கிட்டு போட்டு வேகமா கொண்டு போகணும். இது எல்லாருக்கும் கையளிக்கப்பட்ட கடமை. இது வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து செய்யும். நீ ஒரு ஆளு இன்னும் ஒரு ஆளா மாற முடியாதா? இந்த அரங்கில 200 பேர் இருக்கீங்கன்னா 200 400 பேரை நாளைக்கு மாற முடியாதா? உன்னோட படித்தவன், உன்னோட பணி செய்பவன், உன் உடன் பிறந்தவன்,
உன் தெருவிலே வாழ்கிறவன், எழுத்த வீடு, பக்கத்து வீடு, பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், இவனை நமக்காக ஆக்க முடியாதா? வீட்டை வெல்ல முடியாத நீ நாட்டை எப்படி வெல்லுவாய்? தெருவை வெல்ல முடியாத நீ தேசத்தை எப்படி வெல்லுவாய்? ரோட்ல கூட்ட அப்புறம் போடு, வீட்டுல போடு. மதிப்புமிக்க தந்தை அவர்களே, நாங்க எதற்காக சொல்றோம்? நீங்க போன தடவை திமுக போட்டீங்க, அப்போ கைச்சனத்துக்கு போட்டீங்க, பிஜேபிக்கு போட்டீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? போட்டீங்களா? நடு ரோட்ல தூக்கி போட்டீங்க. பேசு. தொடக்கத்துல பைத்தியக்காரன்னு சொல்லுவான், என்னையும் அப்படித்தான் சொன்னான், இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் சொன்னான். இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னா, இப்ப நம்ம மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறோம். ஏன்னா அவனுக்கு இப்ப என்ன தெரியுமில்ல, அவன் கட்சியை வளர்க்கிறது பிரச்சனை இல்ல, நம்ம கட்சியை ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எளிய கோட்பாடு, உன் எதிரி தோற்க வேண்டும் என்று நீ போராடாத, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. திராவிடம் ஒழிக சொல்லாத, தமிழ் வாழ்க அத முழக்கமா வை. உன் வார்த்தையில் எதுக்கடா அதெல்லாம் தெண்டமா உச்சரிக்கிற? இந்தி ஒழிகரம் கோட்பாடு. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழ் வெல்க வளர்க, அதான்டா நம்ம கோட்பாடு. உயரமா இருக்கிறவன குள்ளமாகணும்னு நீ ஏன் வேண்டிக்கிற? நீ உயரமாகணும், அவ்வளவுதான். நீ உன்னுடைய திறனை வீணாக்காத. அவன் எழுதுவான், அவனுக்கு மனநோய், உன்னை விமர்சி எழுதிக்கிட்டு இருப்பான். எதுக்கிட்ட எழுதுறான்? 15 ஆண்டு தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தியாடா? 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நாட்டை நாசமாக்குனியா? கொள்ளையடிச்சியா? கொலை செஞ்சியா? என்ன பண்ண? முறையற்ற நிர்வாகம் பண்ணியா? ஊழல் லஞ்சத்துல ஊறி கொளுத்தியா? இல்லையே. அப்ப திட்டான். காழ்ப்புணர்ச்சி, பொறாம, இயலாம புலம்பிக்கிட்டு இருக்கட்டும், நீ வேலையை பாரு. நீ என்ன செய்யற? உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறாய். அந்த திமிர் உனக்கு இருக்கணும். செய்வரா சொல்றான்ல, எனக்கு துரோகத்தை செய்து விட்டான், என்ன செய்யலாம்? ஒரு புன்முறுவலை சிந்தி விட்டு செல்றா, அப்படி சிரிச்சுட்டு போடாங்கிறான். அதுதான் நீ பின்பற்றணும். உன்னை விமர்சிக்கிறான்னா அவனுக்கு வேற வேலை இல்லை, உனக்கு நிறைய வேலை. அன்னை ஒரு வேலை கொடுத்துருக்கேன்ல, ஒரு தொகுதியை கொடுத்துருக்கேன். தங்கச்சி காளியம்மாக்குன்னு ஒண்ணு, தம்பி காசிரமனுக்குன்னு ஒண்ணு, தம்பி கலைஞ்சதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் இதான் தொகுதின்னு. அதை விட்டு வெளியேறக்கூடாது. இல்லைன்னா அங்க கூப்பிடுறானே, அங்க இருக்கிற ஆளை வச்சு பேசிக்க, இங்க ஜெயிக்கலைன்னா கொண்டே விடுவேன். உன்னை போய் கூட்டம் போய் சொன்னா நானு அங்க போ சொன்னா அது உன் வேலைன்னு சொன்னா? உனக்கு ஒரு தொகுதியை கொடுத்துட்டேன், 10 மாசம்தான். 10 மாசத்துல 300 பூத்தோ 400 பூத்தோ அதெல்லாம் எனக்கு பேச்சு கிடையாது. எவரி பூத்து 10 யூத் போட்டு தரணும். நான் சொல்றது படி 300 பூத்துனா அவருக்கு 3000 பேர் தேவைப்படுது கிழக்கு. அது போக ஒன்றிய தலைமை, ஒன்றியம் என்ன 5 பூத்து ஒரு ஒன்றியமா வச்சுக்கணும், வச்சுக்க. அண்ணன் 10 பூத்து ஒரு ஒன்றியமா வச்சுக்கணும், வச்சுக்க. இல்ல 6 வச்சுக்கிறேன், 6 போடு. அப்ப எத்தனை ஒன்றிய தலைமை? பல ஒன்றிய தலைமைகளுக்கு தொகுதி தலைமை. 4 6 பிரிக்கும் போது 6 தொகுதி தலைமை. இந்த தலைமைகளுக்கு மேலே மாவட்ட தலைமை. எவ்வளவு கேடர்ஸ் வர்றாங்க பாரு. கட்சிக்கார வேண்டியதுல வேலை செய்ய பதவியில் இருக்க பொறுப்பாளனே 3000 4000 பேர் இருப்பான். எங்க ஆசிரியர் அட்டெண்டன்ஸ் ஆப்சன்டீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த 4000 பேர்ல 3500 பேர் ஆப்சன்ட் ஆகட்டும். 500 பேரும் 500 பேர் வேட்பாளர் பின்னாடி கொடியை பிடிச்சு துண்டறிக்கை தூக்கி வீதியில் நடந்தால் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்த்து நம்மளை தோக்கடிக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். நம் வெற்றி உறுதியாயிருது. இந்த ஒண்ணுமே இல்லாம 1,20,000 போட்டான், 2 லட்சம் போட்டான்னு வச்சுக்கல, நீ போடு, மொத்தமாக நமக்கு தான் போடுவோம். அந்த வேலையை செய். உன்னுடைய கணக்கு உன் பூத்து இது. உள்ள இருக்கிற 2 முகவர், வெளியில 8 பேர் நிக்கணும். போகிற ஒரு ஆத்தாப்புக்கிட்ட, அத்தா எல்லாருக்கும் போட்டுங்க பெரியம்மா, ஒரு தடவை எங்களுக்கு எங்க சின்னத்துக்கு போட்டு விடுங்க சின்னம்மா, அம்மா மாமா ஒரு தடவை எங்களுக்கு போடுங்கம்மான்னு சொல்ல 2 பேர் இருக்கணும். அங்க இல்லைன்னு அங்கே நிக்கிற அந்த கூட்டம் 2 கட்சி பெருங்கூட்டம். மற்றவனுக்கு வாக்கக முகவர் போட ஆள் இல்லை. ஆனால் கூட்டணியில இந்த கட்சிகள், அமைப்பு இருக்கிற கட்சிகளோட சேர்ந்துக்கிறான். அதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்க, சேர்ந்துக்கிறான். இவன் என்ன பண்ணுவான்? இவன் தான் அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்துருப்பான். அந்த இடத்துல நின்றுகிட்டு பெரிய பெரிய மொக்க மீசையை போட்டு அரை கட்டிங்க வர போட்டு அப்படியே பார்த்துருப்பான். தெரியுமில்ல, போட்டுருங்க அப்படின்பா. அது போய் நமக்கு போடலாம்னு போகும். இந்த கனியை முடிஞ்சவன் பாக்குற பார்வையே வேற சரியில்லை. யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. அப்புறம் சும்மா விட மாட்டான் அப்படின்னா 15 ரூபாய் போட்டான். இந்த விக்கிரவாண்டியில என்ன நடந்துச்சு? இவ்வளவு பெரிய கட்சி திமுக, பெரிய இந்த கட்சி, நாங்க ஆளுகிற கட்சி, எங்கள் சாதனைக்கு வேதனைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிற கட்சி இருக்குல்ல, அது போய் அங்க என்ன சொல்றது? பெண்கள்கிட்ட
சீமானுக்கு நாம் தமிழருக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாயை நாங்க கொடுக்கறத நிப்பாட்டி பெறுவோம் சொல்லிச்சா இல்லையா? அதனால வேலையை அண்ணன் பிரிச்சு பிரிச்சு ரொம்ப எளிதா கொடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா நாங்க ஓடிட்டு இருப்போம், உடற்பயிற்சி செய்வோம். திடீர்னு அந்த நீர் எல்லாம் வேர்வையெல்லாம் வெளியேறினோன்னு காலில் அல்லது கையில ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருந்துடும். ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஆணி வச்சு அடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிறோம். அது நீர் வெளியேறிச்சுன்னா டாக்டர் கண்ணன் புகழேந்தின்னு நம்ம ஐயா, உங்களுக்கு தெரியும், அவரு பாவு சண்முகம் பேரன், அவரு என்ன வட 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 படுற படுற அப்படின்னு ஏங்க அப்படி அடிக்கணும்? நிலத்துல தண்ணி வறண்டுச்சுன்னா என்னடா ஆகணும்? நிலம் வெடிக்கும். அது மாதிரி உடம்புக்கு வேர்வையெல்லாம் வெளியேறிச்சு, வெடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? தண்ணி நிறைய குடினா 2 நாள் ஓடாதரா போடா, இவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுவாரு, 2 நாளைக்கு இந்த ஐஸை மட்டும் இங்கே வைடாங்க. ஐஸை ஏன் வைக்கணும்னு விளக்கம் சொல்லுவா பாருங்க. இப்ப இந்த அடிபட்டோன்னு மூளை என்ன செய்யுது, இந்த காயத்தை பத்தியே சிந்திக்குது, வேற எதையும் சிந்திக்கல. இப்ப எல்லா ரத்தத்தில் இருக்க எல்லா சிவப்பணுக்களையும் இங்க ஓடி சண்டை செய்யுது இந்த புண்ணை ஆத்துறதுக்கு. அப்ப நீ ஐஸை வச்சுன்னா சரன்னு எல்லா சிவப்பணுக்களும் இங்க வந்துருது. படையை நடத்துது பாருங்க. அப்ப படையை நடத்துற பேரறிவு செய்யறது இந்த ஐஸ் கட்டி, இங்க வா இங்க வா இங்க வான்னு. அது மாதிரி இப்ப படையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அண்ணன், சண்டை இங்க போட்டு முன்னேறி போயிட்டு இருக்கேன். குதிரையில வேகமா வர்றேன். என்ன அப்படின்னா, அண்ணா அந்த இடத்துல நம்ம படை பின்வாங்குது, அங்க நம்ம வீரர்கள் சோர்வடைறாங்க, அங்க வேகமா போய் நம்ம அடிக்கலன்னா நம்ம பின்னடைஞ்சிருவோம், அந்த இடத்தை பறி கொடுத்துருவான், அவ்வளவுதானே. திருப்பிடா படைய போறாங்க, மொத்த படையும் திருப்பி அவனை அடிச்சு வரட்டும் பாருங்க. அது மாதிரி எங்க ஆள் இல்லையோ அங்க ஆள் இருக்கிற எல்லாரும் வச்சு வேலை செய்யணும். அங்க கூட்டம், அங்க சுவரொட்டி, அங்க உறுப்பினர் சேர்க்க வந்துட்டான், நீ தான்டா இங்க தளபதி. எப்படி திப்பு சுல்தான் நம்ம பாட்டனை ஓடா நிலைய தலைமையா வச்சு தீரா நீ ஆளு மன்னதா இருந்தாலும் பாருங்க, அதுதான். அது மாதிரி நீ தான் இங்க தளபதி, இந்த இடம் உன் கோட்டை, எவன் உள்ள வந்தாலும் ஓடுறா வேட்டை ஆடுறாங்க. இங்க எத்தனை நாள் ஓட்டு இருக்கு அண்ணன், இந்த பூத்துல 200 ஓட்டு, 200 ஓட்டு நமக்கு வேலை செய்யலாம். இதாப்பா இத புடிச்சிட்டு வேலை செஞ்சிருப்பா. அப்புறம் சும்மா இந்த அவெஞ்சரியில்லை வெஞ்சரியில்லைன்னு சொல்லாத. நீ எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், சொல்ற நீ தான் சரியில்லைங்கிற முடிவுக்கு நான் வருவேன். புரணி பேசுறத விடு, புரணி பேசுறத விடு. புரணி பேசி 10 பைசா கிடைக்காது. நல்லா புரணி பேசுறாரு, 40,000 சம்பளம்னா வா நம்ம எல்லாரும் வந்து பேசலாம். பொறிகள்ல கூட கிடைக்காது, வாய்க்கு போயல கூட கிடைக்காது. ஒழுங்கா வேலை செய்யப்பாரு, நீ வேலை செய்ய தேடி கவனிப்பான். ஒருத்தன் கவனிப்பான். நான் சொல்றேன் பாரு, என் தம்பி சுபாஷ் நல்லா பேசுறான், ஆற்றலாளர் வர்றேன், அவன்கிட்டே சொன்னேன். அப்ப தேடி போகும், அவன்கிட்ட பொறுப்பும் பதவியும் போகும். என்ன தம்பி, பார்வையற்றவன் எதுக்கு தம்பி அலைவான்? பார்வைக்குத்தானே. வேலை செய்யறவனுக்கு தேடி பொறுப்பு தராம இருக்க நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? சொல்லு. மனநோய் மாசத்துக்கு சொல்றாருல, நாங்கள் இந்த விமர்சனம் செய்யறது இல்ல, இது இருக்குல்ல, நாங்க வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் நாங்கள் அல்ல. மாசத்துக்கு சொல்றாரு, நாங்க அப்படிலாம் வன்முறை செஞ்சே தீரணுங்க, 4 பேரை வெட்டினா தாங்க எனக்கு தூக்கம் வரும், அப்படி மனநோயாளிகள் கிடையாது. நாங்கள் தேசிய விடுதலைக்கான போராளிகள்ங்கிறது. நம்ம யாரை விமர்சிக்கணுங்கிறதும் அவரை காயப்படுத்தணுங்கிறதும் அவரை வெளியேற்றுங்கிறதெல்லாம் நம்ம நோக்கம் அல்ல. நம்ம அப்படிப்பட்ட மனநோயாளிகள் அல்ல. நாம் தேசிய விடுதலைக்கான புரட்சியாளர்கள், போராளிகள் என்பதை நினைவில் வச்சுக்கணும். அதே மாசத்தும் சொன்னதுதான். செஞ்சேனை நடத்தி போகும்போது பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போனாங்க. உடன் இருந்தவன், உடன் பயிற்சி எடுத்தவன் சக தோழன். ஆனால் உயிரிட்டு போயிட்ட உடலை தோல்ல தூக்கிட்டு போவது சுமை. அதனால அங்கேயே குழிய பறிச்சு புதைச்சிட்டு வணக்கத்தை செலுத்திட்டு போயிட்டாங்க, செவ்வணக்கத்தை செலுத்திட்டு. அப்ப மாசத்தும் சொன்னதான், இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னு. அதே வேற மொழியில் உங்க அண்ணன் சொல்றேன், சென்றவர் போக நின்றவர் களமாடுக. அவ்வளவுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி நாளை எதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.